நன்றி நன்றி சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நான் முற்றும் ஜெயங்கொள்கிறவனாய் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். சொல்லேன், இயேசுவே எனக்குள் செயலாற்றுகிறார். சொல்லேன், ஆண்டவராகிய இயேசுவே மரித்தோரிலிருந்து பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த என் இயேசு கிறிஸ்துவே எனக்குள் செயலாற்றுகிறார். நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுவோம். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் எல்லோரும் இணைந்து நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, நம்ம எல்லோரும் இணைந்து நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம், புதிய ஏற்பாடில் பக்கம் 215வது பக்கம், 215வது பக்கம். நம்ம எல்லோரும் இணைந்து நாம் வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைகளாக தீர்த்தார். சொல்லுங்க, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைகளாக தீர்த்தார். சொல்லுங்க, இயேசு அவருடைய மாம்சத்திலே என் பாவத்தை ஆக்கினைகளாக தீர்த்தார். ஆகையால் பாவம் என்னை ஆளுகை செய்வதில்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பாவம் என்னை ஒருபோதும் இனி ஆளுகை செய்வதில்லை. ஹல்லேலூயா. நாம் நன்றாய் அறிந்த இந்த ரோமன் நிருபம் 1வது அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்டு வரார். அதோடைய மையம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல விசுவாசத்தினாலே இரட்சிப்பு. நியாயப்பிரமாணத்தினால் அல்ல விசுவாசத்தினாலே நம்முடைய இரட்சிப்பு நிறைவேறுகிறது என்று சொல்லி அந்த 1வது அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை ஆபிரகாமை முன்னிட்டு, அந்த ஆபிரகாம் எதை விசுவாசித்தான், விசுவாசத்தின் விளைவாக அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான், அவன் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அல்ல விசுவாசத்தின் அடிப்படையினாலே நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பேசிட்டு வரும் பொழுது தான் இந்த 8வது அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் தனக்கு உண்டான போராட்டத்தை 7வது அதிகாரத்தில் வாசித்தோம் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தை குறிச்செல்லாம் பேசிட்டு வரும் பொழுது தனக்கு உண்டான சில போராட்டங்களை என்ன பண்ணுறாருங்க எழுதுறார். நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியல, நன்மை செய்ய முடியல, மனசில் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய சரீரத்தில் வேறொரு பிரமாணம் இருப்பதை நான் பார்க்கிறேன். அது ரெண்டு என்ன பண்ணுதுன்னா ஒன்றுக்கொன்று போராடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், என்னை விடுவித்தார், அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை அப்படிங்கிறார். ஒரு அத்தாரிட்டியை ஒரு 100% நம்ம வாழ்க்கையில் நிறைவேறின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய வாழ்வில் நிறைவேறின ஒரு காரியத்தை ரொம்ப அழுத்த திருத்தமாக, ரொம்ப எப்படி சொல்லலாம், ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க, அதனால் என்ன படையாது, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறார். 5வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதுவார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக என்ன பண்ணார், மரித்தார் அப்படிங்கிறார். 6வது அதிகாரத்தில் பாவிகளாக இருக்கும் பொழுதே, நாம் பலவீனர்களாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக என்ன பண்ணார், மரித்தார், அவர் நம்முடைய நீதிமான் ஆக்கினார். ஆகையால் அவரை விசுவாசிக்கிற நமக்கு என்ன கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறார். நரகங்கிறது என்ன கிடையாதா, கிடையவே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் 100% நரகம் கிடையாது, நிச்சயமாக பரலோகம்தான், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதை தான் தெளிவாக சொல்றாரு. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து,
இப்போ நம்ம பைபிளில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் அப்படியே சந்தேக வார்த்தையாக தெரியும். நீ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேத்தலிக் பைபிள்லையோ ஈவிஆர்லையோ மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக இருக்கும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய கிரியையினால தான் நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு வாழ முடியும், என்னுடைய நற்கிரியையினால தான் நான் அவருக்குள்ளே நிலைத்து நிற்க முடியும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக அப்படி இல்லவே இல்லை. நம்முடைய செயல் இதில் கிடையவே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதுதான் 12வது அதிகாரத்தில் பவுல் எழுதுறார். புரியுதா? அப்போது நம்முடைய செயலின் அடிப்படை, அதுக்காக நற்கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, பாவத்திலே வாழுங்க அப்படின்னு சொல்ல வரல. இங்கே தியாலஜி, இறையியல், இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ உன்னை தானே இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ண முடியாது, உட்படுத்தி கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் உன்னை உட்படுத்துகிறவர் பிதாவாகிய தேவனே. புரியுதா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் அங்கே சபைக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் அப்படி சொல்லிட்டே வராரு. கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை, பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்படவில்லை, பவுல் நாமத்தினாலே நீங்கள் என்ன பண்ணலை, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறார். அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு, இந்த பூமியில் வாழும் பொழுதே கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்ட, கிறிஸ்துவ நமக்குள் மகிமை நம்பிக்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்ன பண்ணாரா தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும்பொழுது, மாம்சமான எவனும் 29 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். என்ன அப்படின்னா, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி. சரியா? அப்போ அவருக்கு முன்னால் என்ன இல்லையா, மேன்மை பாராட்டு இல்லை, அழைத்தவர் அவர் தான் என்ன பண்ணாரா, அழைத்தார். அழைத்தவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டாரோ உட்படுத்தி விட்டார். புரியுதா? அழைச்சவர் அவர் தான். நம்ம யாருமே என்ன பண்ணல, மனம் வந்து வரலை. ஏன்னா மனம் வந்து வரலை. இப்போ சுவிசேஷம் நம்ம இடத்துல வந்த பொழுது யாருமே உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரலை. அந்த சுவிசேஷத்தோடு கூட என்ன பண்ணோம், போராடினோம். சுவிசேஷம் நம்மோடு கூட போராடினது. ஒரு காலம் வந்த பொழுது என்ன பண்ணார், தேவனே என்ன பண்ணாரா, கிறிஸ்துக்குள் நம்ம என்ன பண்ணாரா, இணைத்தார். இது 100% சொல்ல முடியும். புரியுதா? இது யாருமே, நான் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததிலிருந்து நான் இரவு வரைக்கும் என் தேவன் மேலே நான் நினைவாக இருக்கிறேன், என் தேவனே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க, கிளம்பி வரும்பொழுது ஒரு உற்சாகத்தில் என்ன பண்ணுவோம், வேகமாக கிளம்பி வருவோம். ஆனால் வாகனத்தில் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் தேவ சிந்தையோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக அவர் உங்களை விட்டு விலகினாரா? இல்லவே இல்லை. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை உட்படுத்தினவர், கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவார், உள்ளே வைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவ்வளோதான் பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது ஒரு ஜெபத்தை வைக்கிறார். அவர் உங்களை அழைத்ததுனாலே உங்களுக்கு உண்டான நம்பிக்கை, அவர் அழைத்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்குதா என்ன அப்படின்னா, அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டார், தூரம் போக மாட்டார். என் கரத்தை பிடித்தவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ண, நிச்சயமாக என்ன பண்ணுவார், என்னை நடத்துவார். அதான் பவுல் சொல்றார், உங்களை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார் அவர் தான். ஏன்னா எத்தனையோ நேரங்களில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, காலை கொஞ்சம் எடுத்து வெளியில் தான் வச்சுருக்கோம். எல்லா நேரத்திலும் நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அதுக்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணலை, தள்ளவில்லை, மாறாக என்ன பண்ணுகிறார், தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, சோர்ந்து போகிற வேலையில், சில நேரத்தில் வழி விலகி போகிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்று சொல்லி சாட்சி சொல்லி என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ள நம்மை நிறுத்துகிறார். 8 அப்படி தானே சொல்கிறாரு. அவர் நம்முடைய ஆவியோடு கூட என்ன பண்ணுறாரா, சாட்சி எடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கு, உனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு ஹோப் இருக்கு, நீ தூரம் போனாலும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. இளையகுமாரன் அப்பாவை மறந்து போயிட்டான், அப்படிதானே? இளையகுமாரன் அப்பாவை மறந்து போயிட்டான், ஆஸ்தியெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான். கண்டிப்பாக இளையகுமாரன் தருத்தரத்துக்குள்ள போகிற வரைக்கும், பன்னிக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்ற வரைக்கும் அப்பா என்ன பண்ணியிருக்க மாட்டான், நினச்சிருக்க மாட்டான். ஆனால் தகப்பன் என்ன பண்ணார் அப்படின்னா, பிள்ளை மேலே நினைவாகவே இருந்தார். தகப்பன் என்ன பண்ணாரா, பிள்ளை மீது நினைவாகவே இருந்தார்.
அவன் வாரான், திரும்பி வாரான். எதுக்கு வாரான் அப்படின்னா சாப்பாட்டுக்காக வாரான். எங்கள் அப்பா வீட்டில் அநேக வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ பூர்த்தியான சாப்பாடு சாப்பிட்றாங்க. நான் போய் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறேன், சாப்பாட்டுக்காக நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி தான் வாரான். ஆனால் தகப்பனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அவன் பிள்ளை அப்படிங்கிற பார்வையில் மாற்றமே இல்லை. பிள்ளைங்கிற பார்வையில் மாற்றமே இல்லை. இவன் வழியில் வர்றதுக்கு முன்னாலே ஓடி போய் அணைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு பாதரட்சைகளை போட்டு மோதிரங்களை போட்டு, என்ன என் மகன் மரித்து போயிருந்தான், இன்னைக்கு உயிரோடு வந்துட்டான், விருந்து கொண்டாடுங்கடான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, விருந்து கொண்டாடுகிறார். அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம், ஏன்னா மாலை வேளை தேடி வந்திருக்கிறோம், இப்போ வீட்டில் உட்காந்து கர்த்தரை தேடுறோம். இதெல்லாம் நம்முடைய செயலின்படி அல்ல, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரா, உட்படுத்தி இருக்கிறார். நீங்க நியாயப்பிரமாணத்தினால என்ன பண்ணப்படலை, நீதிமானாக்கப்படலை. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் உங்களை உட்படுத்தினால நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் அதில் சொல்றாரு. இப்போ யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம், யூதர் அல்லாத மற்ற ஜனங்கள் அநேக பிரமாணங்களை நற்கிரியில் என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்தில் வைத்து இருக்கிறார்கள். இப்போ நம்மளாம் கேத்தலிக் பின்னிலிருந்து வந்திருக்கீங்க. அப்போ அங்கே நற்செயல்கள், வேதத்தை வாசிக்கிறோம் இல்லையா, அங்கே நற்கிரிகள் உண்டு. அந்த நற்கிரிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரலோகத்தில் மிகுந்த சொத்துக்கள் என்ன பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம், தேவனுக்கு பிரியமாக வாழலாம். தேவன் அதை பாராட்டுறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்முடைய நற்கிரியின் மூலமாய் ஒருபோதும் நாம் தேவனை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னுடைய நீதி அழுக்கான கந்தை, என்னுடைய நீதி அழுக்கான கந்தை அப்படிங்கிறார். இதை சொல்லும்போது அப்படின்னு சொல்ல, ஒருவனும் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ண முடியாது, மேன்மை பாராட்ட முடியாதபடிக்கு அவரே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் உட்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நிலைமை இதான் சொல்றாரு, ஆவின் சிந்தை, இந்த தான் ஆவின் சிந்தை. அப்போ இதில் தான் நம்ம நடக்கணும், இதில் தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறார். மாம்ச சிந்தை என்ன பண்ணிடும் அப்படின்னா, எப்படியாவது நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து எதையாவது சம்பாதித்துடலாமா. ரட்சிக்கப்பட்ட புதுசில் சில காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி 40 நாள் 60 நாளில் உபவாசம் இருந்தது உண்டு. தெரியாது, ஏன்னா தெரியாது. ஆனால் ஒரு கேள்வி உண்டு, ஹிந்து மார்க்கத்திலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டதுனால அங்கேயும் ஒன்று நடக்கணும்னா என்ன பண்ணுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு காரியம் நடக்குன்னா தேவனே கடவுளுக்கு ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. இங்கேயும் வந்தால் அதே தானே இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இருந்தது. புரியுதா? ஏதாவது ஒன்று ஆண்டோட, அதாவது என்னென்னா, நான் ஏதாவது ஒன்று செஞ்சு நான் என் ஆண்டோடைய ஃபேவரை, அவருடைய ஃபேவரை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரீர பிரகாரமான முயற்சி. உபவாசம் இருக்கு நல்லது, சரீரத்தில் உள்ள கழிவுகள்லாம் வெளியில் போகும். புரியுதா? ஆனால் எது தேவனுக்கு பிரியும் அப்படின்னா, ஆவின் சிந்தனை, அதாவது தன்னுடைய குமாரன் வாயிலாக பிதாவாகிய தேவன் நமக்கு எதை செய்து முடித்திருக்கிறாரோ அதன் மேல் வைக்கிற விசுவாசம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தேவனை பிரியப்படுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திரள் கூட்டம் தேடி வருகிறது. அப்போ இயேசு சொல்றாரு, நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக என்ன பண்ணுறீங்கன்னு தேடி வாரீங்க, நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காக என்ன பண்ணுங்க, கிரியைகளை நடப்பீங்க அப்படின்னோடனே அவன் கிரியைகளே சார்ந்தவன். பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கு பிரியமான கிரியை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்க, நன்மை செய்யுங்க, பரிசுத்தமாக வாழுங்க அப்படிலாம் சொல்லலை. அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய என்னை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அப்போ நம்முடைய ரட்சிப்பு எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே போல தான் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கை நிலைத்து இருக்க வேண்டும். ரட்சிப்பு எப்படி? விசுவாசத்தில் தான். நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டதுனால என்ன கிடையாது, ரட்சிப்பு நிச்சயமா கிடையாது. பவுல் கொரிந்தியரில் சொல்றாரு, அவருடைய சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி வாசிங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்றார். 15வது அதிகாரம், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய்
நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கை கொண்டிருந்தால் அப்படின்னா அதில் நிலைத்திருங்கள் அப்படி தான் சொல்றாரு. அதில் சில சட்டத்திட்டங்களை என்ன பண்ணல, வைக்கவில்லை. தொடர்ந்து வாசிச்சோன்னா சொல்றாரு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். புரியுதா? சுவிசேஷம் சிம்பிள், சுவிசேஷம் சிம்பிள். ஒரு புள்ளி விவரம் சொல்லுவாங்க. சார்லஸ் எஃப் பென்னின்னு ஒருத்தர் உண்டு. அவருடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த சுவிசேஷத்தில் அதிகமான பேர் நிலைத்து நின்றார்களா. இப்படி ஒரு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களில் ரட்சிப்புகளை நடத்தின ஜனங்களை பார்க்கிலும் சார்லஸ் எஃப் பென்னின்னு ஒருத்தர் உண்டு. அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்த பெர்சன்டேஜ் கூடயா. என்ன அப்படின்னா, அவங்க சுவிசேஷம் எளிமையாக இருந்தது. நீ இயேசுவை விசுவாசி, நீ இயேசுவை விசுவாசி. இப்போ நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எங்கள் பாஸ்டர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிடணும், பாவங்களால் என்ன பண்ணணும், நீ அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லி. எல்லா பாவத்தையும் நீ அறிக்கையிட்டால் தான் நீ அழுது உபவாசம் பண்ணி அழுது நீ ஜெபம் பண்ணி உன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டால் தான் உனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி. நானும் 3 நாள் பாஸ்டிங் இருந்து வீட்டில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணி ஜெபமெல்லாம் பண்ணி ஞானஸ்தானம் எடுக்க போனால் சண்டே சர்வீஸ் மறந்துட்டார் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு. எனக்கு ஞானஸ்தானம் எடுத்து வீட்டில் போய் சாப்பிட்றலாம், ஒரு ஃபுல் கட்டிடலாம். ஏன்னா 3 நாள் சாப்பிடலான்னு எப்படி இருக்கும், அப்படியே ஆடுது உடம்புல. முரட்டு விசுவாசி மறந்துட்டாரு, சாயங்காலம் கொடுத்துரும் அப்படின்ட்டாப்புல. ஐயோ இன்னைக்கு சிக்கன் போச்சே. அவர் திரும்ப சாயங்காலம் போனால் ஞானஸ்தானம் தொட்டி அப்படி குப்பையாக இருக்குது, தண்ணி இல்லை. விட்டால் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பிட முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து க்ளீன் பண்ணி நானே க்ளீன் பண்ணி பம்ப் செட்டுக்காரன் கூப்பிட்டு வந்து தண்ணி அடித்து ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. 2 நாள் கழித்து அறிக்கையிடப்படாத ஒரு பாவம் ஞாபகத்துக்கு வருது. அறிக்கையிடப்படாத அப்போ ஞானஸ்தானம் எடுத்து செல்லுபடியாக போயிட்டா திரும்ப ஞானஸ்தானம் எடுக்கணுமா? புதிய ஏற்பாடு சத்தியம் அப்படி சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாடு சத்தியம் தெளிவாக சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினாலே நீ அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். புரியுதா? இதுதான் அந்த ஆவியின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எப்படி செயல்படுது அப்படின்னா, நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன பண்ணுங்க, செயல்படுகிறது. அதான் எபிரேயரில் சொல்லும் போது நீங்கள் அந்த அறிக்கை எடுக்கிறத தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறார், விட்டுறாதீங்க அப்படிங்கிறார். உங்கள் ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணுறதில்ல, உங்கள் விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதியாக இருங்க அப்படிங்கிறார். உறுதியாக இருங்கன்னா விட்டுறாமல் சொல்லிட்டே இரு. அவர் ரட்சிப்பு எங்கே நிறைவேறுது அப்படின்னா, இருதயத்தில் விசுவாசித்து. எதை அப்படின்னா, கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே பிதாவாகி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது அந்த ரட்சிப்பு என்ன பண்ணுகிறதா, நிறைவேறுகிறது. அப்போ ஞானஸ்தானம் என்ன அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், தண்ணீர் தொட்டியில் மூழ்கி நான் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டேன், நான் அவரோட உயிர்ப்பிக்கப்பட்டேன் அப்படிங்கிறத உலகத்திற்கும் பரலோகத்துக்கும் தேவதூதர்களுக்கும் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்த பிசாசுக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம். அப்படிதான் இருக்கு ரோமர், அப்படிதான் இருக்கு. வாசிப்போம் ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றாரு, ஏனென்றால் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படிங்கிற. அப்போ இது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக தெரியுது. அநேக நேரத்தில் ஞானஸ்தான தொட்டிகளை இறங்கி வந்து நம்ம மாறியோம் நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்து நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டீர்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிட்டு. ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட என்ன பண்ணப்படுகிறீர்கள், அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். இதே ரோமரில் 6வது அதிகாரத்தில்
3வது வசனத்தில் சொல்றார், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தோட இணைச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் அப்படிங்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் எது நடக்குது அப்படின்னா, நீங்க விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது, நீங்கள் ஆண்டவராக இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆவியானவர் உங்களுக்குள் என்ன பண்ணுகிறார்? ஒரு செயலை வெளிப்படுத்துகிறார், ஒரு செயல் ஆற்றுகிறார். அது என்ன அப்படின்னா, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை என்ன பண்ணுகிறாரா? உயிரோடு கூட எழுப்புகிறார். எபேசியரில் சொல்றாருல 2வது அதிகாரம் 1 வசனத்தில், அது 1 அதிகாரத்துடைய கண்டினியூஷன், அது தொடர்ச்சி. அது இது நீங்கள் எதோட கம்பேர் பண்ணி படித்தா புரியும் அப்படின்னா, அந்த ஒரு ஜெபத்தை எடுக்கிறாருல பவுல், ஒரு 3-4 ஜெப குறிப்பு வச்சிருப்பார். அதில் 4வது ஜெப குறிப்பு இருக்கும். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே செயலின்படியே அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்விலே அவர் காண்பிக்கிற அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறிந்து கொள்ளும்படிக்கு உங்கள் கண்களை பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மகத்துவம் என்ன செய்தது அப்படிங்கிறத பின்னால் எழுதிட்டே வருவார். பின்னால் தொடர்ந்து வாசிப்போமா? வாசிச்சிங்கன்னா புரியும். எபேசியர் 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து அப்படியே ஒரு ஜெப குறிப்பு எடுத்துகிட்டே வர்றாரு. 19வது வசனத்தில் தான் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த செயலின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம தமிழ் பைபிளில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும், ஆங்கில வேதாகமத்தில் அது தொடர்ந்து போகும். என்ன அப்படின்னா, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தவத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் அப்படின்னு தொடர்ந்து வரும். அவரோடு அவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பரிசுத்தாவின் வல்லமையினால் என்ன பண்ணப்பட்டார்? உயிரோடு எழுப்பப்பட்டு எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்த்தப்பட்டு எல்லாமுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதில்ல. அதே போல அதே செயலில் போல பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த உங்களையும் அவரோடு என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தார். இப்ப எப்படி இயேசுடைய பாதத்திற்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல உங்களுடைய பாதத்துக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வேதவசனம். அதான் சொல்றாரு, வருங்காலங்களில் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யங்களை நம்மூலமாய் விளங்க பண்ணும்படி தம்முடைய வலது பாரசத்தில் இப்போ அவரும் உட்கார்ந்து இருக்கிறார், நம்மளும் உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய பாதத்துக்கு கீழாக எல்லாமே கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய பாதத்துக்கு கீழே எல்லாமே கென்னத்திகையினுடைய சொல்லுவார், அவர் தலை நம்ம சரீரம். அப்போ அவர் கீழே தான் சாத்தான் இருக்கிறான். இப்போ அவர் தலை அவருடைய சரீரம் நம்ம இருக்கிறனால ஆக்சுவலாக நம்ம பாதத்துக்கு கீழே பிசாசு இருக்கிறானா? புரியுதா? நம்ம பாதத்துக்கு கீழாக எல்லாமே என்ன பண்ணப்படுத்தப்பட்டிருக்கிறதா? கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுத்தப்படுகிற இந்த ஒரு காரியத்தில் இவ்வளவு பெரிய காரியம் இருக்கு. அதெல்லாம் சொல்றாரு, நீ மாம்சத்தின்படி நடக்காத, சரீரத்தில் எதை பார்க்கிறாயோ, சரீரத்தில் எதை ஃபீல் பண்றியோ அதை என்ன பண்ணாத, அதன்படி என்ன பண்ண வேண்டாம், நடந்துட வேண்டாம். ஆக்கினை தீர்ப்பு இல்லை, கன்ஃபார்மாக நம்புங்க, அதை பேசுங்க. அதாவது இருதயத்தில் விசுவாசித்து என்ன பண்ணணுமா? பேசணும். ஆனால் அந்த இதயத்தில் விசுவாசம் வர்றதுக்கும் பேசிதான் ஆகணும். இதயத்தில் விசுவாசம் வர்றதுக்கும் பேசிதான் ஆகணும். இது வாய்ஸ் வருஷம் நடக்கிற காரியம். அப்போ மாம்சத்தின் மீது நடவாமல் அப்படின்னா, மாம்சத்தில் எதை பார்க்குறீங்களோ அதை பேசாம, மாம்சத்தில் மாம்ச கண்களினால எதை பார்க்கிறீர்களோ அதை பேசாம,
மாம்சத்தில் எதை சிந்திக்கிறீர்களோ அதை பேசாம ஆவிக்குள்ளாய் என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கிறதோ அதை என்ன பண்ணணுமா பேசணும் அப்படிங்கிறாரு. அதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணியிருக்கு, நம்மளை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நியாய பிரமாணத்தினால் அல்ல, கிரியை பிரமாணத்தினால் அல்ல, ஜீவனை அருள்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள், நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள். உலகத்தில் காணப்படுகிற சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் என்ன பண்ணப்பட்டவர்கள், மரித்தவர்கள். நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கிற நமக்கு என்ன கிடையாது, கிடையாது. கிறிஸ்துவுக்கள் எல்லா நாட்களும் நல்ல நாட்களே நமக்கு. புரியுதா? அப்போ அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், அந்த ஆவியோடைய பிரமாணமே என்ன அப்படின்னா, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆதியில் பூமியானது ஒழுங்கினுமே வெறுமையாக இருக்குது. ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், அங்கே அசைவாடுகிறார். ஆவியான அசைவாடும் போது தேவனுடைய வார்த்தை எங்கே என்ன பண்ணுகிறது, புறப்பட்டு வருகிறது. அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அப்போ ஆவியும் வார்த்தையும் இணையும் பொழுது அங்கு மகா பெரிய மாற்றம் உண்டாகிறது. அல்லது ஏசாயா 59வது அதிகாரம் கடைசியில் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் நம்மேல் வைத்த ஆவியும் அவர் அருளிய வார்த்தைகளும் நம் வாயிலிருந்தும் நம் பிள்ளைகளின் வாயிலிருந்தும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாயிலிருந்தும் ஒரு காலம் நீங்குவதில்லை என்று அவர் நம்மோடு என்ன பண்ணியிருக்கிறாரோ அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் நீங்கள் எழுப்பி பிரகாசிப்பீங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், நீங்கள் வார்த்தையை பேசும் பொழுது, கிறிஸ்துக்குள்ளாய் எனக்கு என்ன நடந்திருக்கிற இந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோமா, கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்படுகிறோமா, இணைக்கப்படுகிறோம். இன்னும் கொரிந்தியர் சொல்றார், கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறானா. என்ன எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணா பாடுவார், நான் வேறு அவர் வேறு அல்ல அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஆக்சுவலாக யார் அப்படின்னா, அவர் வேறு நாம் வேறு அல்ல, நாம் அவருடைய ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கனால அவர் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாக நாம் இருக்கிறோம். ஏன்னா யோவானில் சொல்றாருல்ல, 4வது அதிகாரத்தில், 1 யோவான் 4வது அதிகாரம் 1 யோவான் 4வது அதிகாரம். தேங்க்யூ ஃபாதர். 17வது வசனத்திலே, நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் சரீரத்தோடு வாழ்ந்தார். அந்த சாயலின்படி அல்ல. இப்போ அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மகிமையடைந்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், பிசாசை ஜெயித்தவராய், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறோமாய் இருக்கிற ஒரு மகிமையின் ராஜாவாக இருக்கிறார்ல, அந்த ராஜாவுடைய அந்த மகிமையின் சாயலுக்கு ஒப்பான சாயலோடு இருக்கிறோமா. பூமியில் இயேசு வாழ்ந்தபோது பாடுகளை அனுபவிக்கும்படி பிறந்தார். இப்போ அதே பார்க்கறதுனால தான் நம்ம பாடு அனுபவிக்கணும், சிலுவை சுமக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ அவர் யார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், மரித்தார், ஆனால் இப்போ உயிரோடு எழுப்பப்பட்டார். இப்போ எப்படி இருக்கிறாருன்னா, அவர் மகிமையடைந்தவராய் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அந்த சாயலை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ பரலோகத்திலே எப்படிப்பட்ட சாயலை உடையவராக இருக்கிறாரோ அதே மகிமையின் சாயலை உடையவர்களாக, அதே ஜெயம் உள்ளவர்களாக, அதே அதிகாரம் படைத்தவர்களாக என்ன பண்ணுறோமா இருக்கிறோம். அதான் சொல்றாரு, அவர் இருக்கிற பிரகாரமாய், அவர் இருக்கிற பிரகாரமாய். அதனால கொலைசீரில் எனக்கு ரொம்ப அந்த வசனம் பிடிக்கும். கொலைசீரில் அநேக நேரம் சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தையை. கொலைசீர் 2வது அதிகாரத்தில், இது ஆவின் ஜீவனுள்ள ஆவின் பிரமாணம் என்னுடைய வாழ்வில் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் இயேசுவுக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ஒரு பக்கம் இயேசுக்குள் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறோம். அந்த மேலே 9வது வசனத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக என்ன பண்ணுதா, வாசமாக இருக்கிறது. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ நாமும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அவரை போலவே சகல பரிபூரணம் உள்ளவர்களாக, சகல நிறைவுள்ளவர்களாக,
அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலவே நம்ம என்ன இருக்கிறோமா? தெய்வத்திட்ட என்ன ஆற்றல் இருக்குதோ, பிதாவாகிய தேவன்ட்ட என்ன ஆற்றல் இருக்குதோ, குமாரனாகிய தேவன்ட்ட என்ன ஆற்றல் இருக்கிறதோ, என்ன அதிகாரம் இருக்கிறதோ, அதே ஆற்றல் அதே அதிகாரம் படைத்தவர்களாகவே இந்த பூமியில் நம்ம என்ன பண்றோமா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. பாருங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறான். அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னால போகும் பொழுதே செங்கடல் பிளக்கிறது, யோர்தான் பின்னிட்டு போகிறது. எரிகாலங்கள் என்ன பண்ணுது? உடைஞ்சு விழுது. ஆனா அதை காட்டிலும் மகா பெரிய வல்லமையை, மகத்துவத்தை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோமா? நமக்குள் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்கு உட்படுத்தப்பட்டது மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளும் எப்படிப்பட்ட ஒரு நேரோடு இருக்கிறாரா? அதனால கொரிந்தியர்ல பவுல் சொல்றாருல்ல, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய குமாரனின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும்படியாய், அதில் என் மூலமாய் தோன்ற பண்ணும்படியாக ஒரு வார்த்தையை போட்டு வாசித்து பாருங்க, நல்லா இருக்கும். என் மூலமாய் தோன்ற பண்ணும்படியாக எனக்குள் என்ன பண்ணுகிறாரா? பிரகாசிக்கிறார். அப்படி சொல்றதான் சொல்லாரு, இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் விழுந்து போகிறதில்ல. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த காரியம் வந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் நாங்கள் உடைத்து முன்னேறி போவோம். ஏன் என்றால் எங்களுக்குள்ள இருக்கிற மகத்துவம் பெரியது. புரியுதா? அப்போ நமக்குள்ள இருக்கிற வல்லமை, நமக்குள்ள இருக்கிற மகத்துவம் பெரியது. கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம என்ன பண்ணியிருக்கா? உட்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்மை ஒரு புது பிறப்பாக, ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாக என்ன பண்ணியிருக்கிறது? மாற்றிருக்கிறது. ஆகையால் ஒன்றும் என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. ஒன்றும் என்ன பண்ண முடியாது? நம்மை சேதப்படுத்த முடியாது. தொடர்ந்து இந்த ரோமரில் வாசிக்கும் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை அவர் என்ன பண்ணாரா? தம்முடைய குமாரனை அனுப்பி, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைகளாக என்ன பண்ணாரா? தீர்த்தார் அப்படிங்கிறார். அப்போ பாவம் என்ன பண்ண முடியாது? நம்ம மேல என்ன பண்ண முடியாதா? செயல்பட முடியாது. இந்த இடத்துல இந்த வசனத்தை இப்படி கொஞ்சம் பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருந்தாங்க, ஆளுகை செய்யும்படியே படைக்கப்பட்டார்கள். ஆனால் தேவன் அங்கே சின்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு விரோதி ஒருத்தன் இருக்கிறான், அதனால் அவன் மூலமாக நீ வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது, இந்த கனியை நீ சாப்பிட்றாத அப்படின்னு. ஆனால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அந்த கனியை சாப்பிட்றாங்க. அதோடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ஆவிக்குரிய மனிதன் அந்த தெய்வத்தோட கடவுளோட இணைக்கப்பட்டிருந்த அந்த நிலைமையிலிருந்து துண்டிக்கப்படுகிறான். பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாக என்ன பண்ணுறான்? பிடிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, பாவம் உலகத்தில் பிரவேசிக்குது. அதன் மூலமாய் உலகத்தில் தரித்திரங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இவை எல்லாம். ஆனால் ஆண்டவராய் தேவன் என்ன பண்ணல? விடலை, வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின்படியே குமாரனாய் கிறிஸ்துவை அனுப்பி பாவத்தை என்ன பண்ணாரா? ஆக்கினைகள் தீர்க்கிறார். என்ன அப்படின்னா, ஆளுகை செய்து கொண்டிருந்த பிசாசினிடத்திலிருந்து முற்றிலுமாய் நம்ம என்ன பண்ணிட்டாரா? விடுவித்தார். நியாயப்பிரமாணத்திலிருந்து மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் காணப்படுகிற சடங்காச்சாரங்களான காரியங்கள் மாத்திரம் இருந்தல்ல, நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்த பிசாசிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாரா? முற்றிலுமாய் விட்டு விட்டார். அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் பயம் காட்டலாம். அவ்வளோதான் சொல்றாரு. அவங்க வஞ்சிக்கிறவன், அவன் பயம் காட்டுறான், அவனுடைய காரியத்துக்கு என்ன பண்ணிடாதீங்க? செவி கொடுத்துடாதீங்க. எப்படி சொன்னால் புரியும். இப்போ நம்ம தமிழகத்தை ஆளுகை செய்கிறது ஒரு அரசாங்கம், பழைய அரசாங்கம் இருக்குது, பழைய அரசாங்கம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அடிக்கடி வராரு. இப்போ என்ன பண்ணுறாரு? எடப்பாடி அடிக்கடி வராரு. முந்தி வரமாட்டார், இப்போ அடிக்கடி வராரு. எதுக்கு அப்படின்னா, அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி மாத்திரமல்ல, அங்கங்கே நடக்கிற கற்பழிப்புகள், அங்கங்கே நடக்கிற கொலைகள்லாம் என்ன பண்ணுறாங்க? தேடி பிடிச்சி போடுறாங்க. அப்போ இதை பார்க்கும்போது ஒரு அரசாட்சியில் இருக்கிறோம், அவங்க நல்லா பண்ணுறாங்களோ பண்ணலையோ. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு விரோதமாய் நம்முடைய எண்ணங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில காரியங்களை போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் வரும். அங்கே போனால் கொலை நடக்கா, இங்கே போனால் இது நடக்குது. இப்போ பெண் பிள்ளைங்களை வச்சுருக்க என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், இப்படிலாம் நடக்குது, பார்த்து போயிட்டுவோமா அப்படிம்போம். என்ன காரணம் அப்படின்னா, எதிராளியானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சில காரியங்களை என்ன பண்ணுறான்? தூக்குறான், ஆனால் அதிகாரம் செலுத்த முடியாது. அதே போல தான் பிசாசு இப்போ முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுக்கு நம்ம மீது என்ன கிடையாது? ஆளுகை கிடையவே கிடையாது. அவன் நம்ம என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம பயம் காட்டலாம்.
அதுக்கு தான் கொலோசியர் அழகா பவுல் சொல்றாரு. கொலோசியர் 2வது அதிகாரத்தில் அநேக நேரத்தில் சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா பிசாசை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. முந்தில் அந்த வீட்டு கூட்டங்கள் போகும்போது சிலவங்க சொல்லுவாங்க, பிசாசு வந்தான் இப்படிலாம் பயங்காட்டினா அப்படின்னு. அப்போ ஒரே வார்த்தை சொல்லுவோம், வந்தால் நல்லது தானே. உங்கள் வீட்டுக்காரரை துணி துவைக்க சொல்கிறப்பெல்லாம் அவனை துணி துவைக்க சொல்லுங்கள், அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு. சில வீட்டுகளில் போனால் அது பேசுவாங்க, பிசாசை பற்றி பேசுவாங்க. ப்ரேயர்லாம் முடிஞ்சிருக்கும், இப்படி வசனத்தெல்லாம் சொல்லியிருப்போம். சொல்லி முடித்தோன்னே அப்படி வந்தான், அங்கே நின்னா இங்கே நின்றுட்டு போகிறான், நல்லது தானே, வீட்டு வேலையில் அவன்கிட்ட கொடுத்துருங்க. அலாவுதீன் அற்புத விளக்கில் நடந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அவன் கையில் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருங்க, வீட்டுக்காரரை விட்டுருங்க அப்படிம்பேன். நம்முடைய நிலைமை என்ன, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி அறியாதனால தான். அதுதான் இங்கே பவுல் சொல்கிறாரு. 2 கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து வாசித்தோம்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் என்ன பண்ணாரா, ஆணி அடைத்தார். அதாவது கட்டளைகளால் நமக்கு மேல் என்ன இருந்ததா, விரோதமான கையெழுத்து இருந்தது. இது ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம், இன்னொரு பக்கம் ஆதாம் செய்த அந்த மீறுதல் மூலமாய் முழு மனுக்குலத்தின் மீது இருந்த தேவ கோபம். முழு மனுக்குலமும் தேவ கோபத்துக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக இருந்தது. அந்த தண்டனையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியானதனால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். புரியுது? இப்போ நம்ம மேலே என்ன கிடையாது, கடன் கிடையாது. தமிழக அரசாங்கம் வச்சுக்கிற கடன் இருக்கு, ஆனால் ஆதாம் வச்ச கடன் நம்ம மேலே என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. ஆதாம் மூலமாய் உண்டான கடன் என்ன கிடையாது, நம்ம மேலே கிடையாது. ஆதாம் மூலமாய் மனுக்குலத்தின் மீது எழுதப்பட்ட அந்த கடனை, கோபத்தை என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து குலைத்தார். போட்ட நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த கையெழுத்து என்ன பண்ணாரா, அழிச்சிட்டார். அடுத்தல சொல்றாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. இப்போ தேவ கோபம் மாத்திரம் அல்ல, பிசாசுக்கும் மனுக்குலம் அடிமைப்பட்டிருந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணாரா, விடுவித்து விட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன பண்ணாரா, வெற்றி சிறந்தார். அப்போ சிலுவையில் இயேசு தோற்று போகவில்லை. சிலுவையில் என்ன பண்ணல, இயேசு தோற்று போகவில்லை. சிலுவையில் என்ன பண்ணாரா, நமக்கு விரோதமாக எழுப்பி நின்ற பிசாசின் மீது என்ன பண்ணியிருக்கிறார், ஜெயம் எடுத்து இருக்கிறார். அந்த ஜெயம் அவருடையது மாத்திரமல்ல, நம்முடையது கூட. ஏன்னா சிலுவையில் அறையப்படும் பொழுது இந்த ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் மாத்திரமல்ல, நாமும் அவரோட அறையப்பட்டோம். நாமும் அறையப்பட்டோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவர் மாத்திரம் அடக்கம் பண்ணப்படவில்லை, நாமும் அவரோடு என்ன பண்ணப்பட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிரோடு எழும்பும் பொழுது அவர் மாத்திரமல்ல, நாமும் உயிரோடு எழும்பப்பட்டோம். என்ன நடந்ததுன்னா, பழைய தோற்றம் அல்ல, பழைய சாயல் அல்ல, புதிய சாயலோடு கூட, புதிய ஜீவனோடு கூட, தேவனுடைய சாயலோடு கூட, தேவனுடைய அதிகாரத்தோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கோம், எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஆகையால் பிசாசுக்கு நம்ம மீது என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. கோயில் பக்கம் போகும்போது பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கோயில் பக்கத்தில் போகும்போது பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு சிலையை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அதனால தான் அவனை தூக்கிட்டு வராங்க. புரியுதா? ஏதாவது சிலை நடந்து வருதா, அவங்க தோற்கடிக்கப்பட்டவன், அதனால் அவனை என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு வராங்க. அப்போ ஏன் நம்ம பயப்படணும்? நாம் தேவனை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள், தேவனுடைய ஜெயத்தை நம்ம என்ன பண்ணுகிறோமா, சுமந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பாவம், அந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கிற பிசாசு, இந்த ரெண்டுக்குமே நம்ம மேல என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடையவே கிடையாது. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், மகா பெரிய ஜெயத்தை தேடி கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எதை சிந்திக்கணும் அப்படின்னா, இந்த காரியங்களை தான் எடுத்து சிந்திக்கணும். என்ன அவ்வளோதான் சொல்லுவாங்க, பவுலுடைய நிருபங்களை பர்டிகுலராக வாசிங்கம்பாங்க. பர்டிகுலர் முதல்ல இருந்து கடைசி ரோமர்லேருந்து பிலமன் வரைக்கும் திரும்ப திரும்ப வாசிங்க. ஏனென்றால் அந்த நிருபங்கள் தான் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, கிறிஸ்துவில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற காரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ரிப்பீட்டடாக திரும்ப 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 என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது. பாருங்க, இதுலேயே சொல்கிறாரு 11வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை என்ன பண்ணிட்டீங்க, களைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் விசுவாசம் வச்சதுனால பாவ சரீரம் என்ன பண்ணப்பட்டதா, அகற்றப்பட்டது.
ஆனால் அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாவம் செஞ்சிருமோன்னு சொல்லி யோபு போல பயந்து விழுற ஒரு காரியம். இல்லை, அதுக்கும் உங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி எழுதி வைக்கிறார், கர்த்தர் எனக்கு பனியை போல் இருக்கிறார், நான் நீலி புஷ்பத்தை போல மலர் என்று சொல்லிட்டு, இனி என் ஜனங்களுக்கும் விக்கிரங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இனி என் ஜனங்களுக்கும் பாவத்திற்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் என்ன பண்ணிடுவேன், அகற்றிடுவேன் அப்படிங்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அது உண்மையாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அந்த இதுக்குள்ள அந்த அந்த மகத்துவத்துக்களை நம்ம என்ன பண்ணுறோமா, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவரை பற்றுகிற விருத்த சேதனத்தினாலே பாவ சரீரம் என்ன பண்ணப்பட்டதா, களையப்பட்டது. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாம் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இந்த கொலோசியர்ல 1வது அதிகாரத்தில் 17-18 வாசிச்சோம் அப்படின்னா, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. 1:17 சொல்ல, இயேசு எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கும் தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் எல்லாவற்றிலும் ஆதியில் இருந்தது மாத்திரமல்ல, மரித்தோரிலிருந்து எழுந்ததிலும் அவர் முதல்வராக இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறார், எழுந்திருக்கிறாராம். இப்போ என்ன அப்படின்னா, உயிரோடு எழுந்தவர் சரீரமாகிய சபைக்கு எப்படி இருக்கிறார், தலையாக இருக்கிறார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவர் உயிரோடு கூட எழுந்து தலையானது போல அவருடைய சரீரமாக இருக்கிற நீங்களும் உயிரோடு கூட என்ன பண்ணியிருக்கீங்க, எழுந்திருக்கிறீர்கள். அப்போ பழைய சாயல் அகற்றப்பட்டது, பழைய சாயல் அகற்றப்பட்டது. அப்போ அந்த பழைய சாயல் ஆதாமோடு கூட சம்பந்தப்பட்ட சாயல். அந்த சாயலுக்கு தான் என்ன உண்டு அப்படின்னா, பலகீனங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, பயங்கள் உண்டு. அந்த சாயல் தான் பிசாசம் கண்டு பயப்படணும். அந்த சாயல் தான் உலகத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு என்ன பண்ணணும், பயப்படணும். ஆனால் இப்போ நாம் உயிரோடு கூட எழுந்தவர்கள். நாம் யாரு, உயிரோடு கூட எழுந்தவர்கள். சொல்லுங்க, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கிறேன். அவருடைய சரீரமாகிய அவருடைய சரீரமாய் நான் இருக்கிறேன். அவர் எனக்கு தலையாய் இருக்கிறார். ஆகையால் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்ட நான் அவரோடு கூட உயிரோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கிறேன். அவரோடு கூட உயிர்த்த நான் இனி மரிப்பது இல்லை. புரியுதா? மரணத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்போ முந்தின சாயலுக்கு தான் அந்த பயங்கள், முந்தின சாயலுக்கு தான் சட்டத்திட்டங்கள், முந்தின காரியங்களுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்க சில பிரமாணங்கள். ஆனால் நாம் முந்தின சாயலிருந்து முற்றிலுமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அகற்றப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6 சொல்றாருல பவுல், நீ நாம் பாவத்துக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு. ஊழியம்னா நீ பாவத்துக்கு இனி அடிமை இல்லை அப்படிங்கிறார். நீ பாவத்துக்கு அடிமை இல்லை. அப்போ அந்த முந்தின சரீரமாகிய பாவ சரீரம், ஆதாமுடைய சரீரம் அழிந்து போகும்படியாய் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, சிலுவையில் இயேசுவோடு கூட அறையப்பட்டு இருக்கிறீர்கள். அதான் பவுல் ரொம்ப அதை உணர்ந்து களத்தில் சொல்ல, நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் செயலாற்றுகிறார். இயேசு தான் என்ன பண்ணுறாரா, செயலாற்றுகிறார். அவருக்குள் மாத்திரமல்ல, இந்த மாலைவில் வந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் அவர் என்ன பண்ணுகிறார், செயலாற்றுகிறார். அவர் வல்லமையான காரியங்கள் என்ன பண்ணுகிறார், நடப்படுத்திட்டே இருக்கிறார். அதனால தான் சில நேரத்தில் சில பலகீனத்தோட கடந்து போனாலும் நம்மளை அறியாமலே அது எழுந்து நிற்கிறோம். புரியுதா? சில சோர்வுகள் வந்தாலும் நம்மளை அறியாமலே என்ன பண்ணுறோன்னா எழுந்து நிற்கிறோம். இனி அறியாமல் அல்ல, அறிந்து எழுந்து நில்லுங்கள், அறிந்து எழுந்து நில்லுங்கள், அறிந்து என்ன பண்ணுங்க, ஜெயமிடுங்கள். அல்லேலூயா. நாம் தோற்று போகிற கூட்டம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்று கொடுத்த ஜெயத்துக்குள் இருக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, அவருடைய சட்டங்களுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த நமக்கு நிறைவான பலன் உண்டு. இப்படி யோசித்து பார்த்தேன், அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் அவரே மகிமை நம்பிக்கை எனக்குள்ள வந்துட்டாரு, அவரே மகிமையான நம்பிக்கை எனக்குள்ள வந்துட்டாரு. இப்போ நான் ஒரு மகிமையை சாயலை பெற்றிருக்கேன். அப்போ எல்லாமே நிறைவாய் உண்டு, எல்லாவற்றிலும் நிறைவு உண்டு, ஜெயத்தில் நிறைவு உண்டு, ஐஸ்வர்யத்தில் நிறைவு உண்டு, வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு என்ன உண்டு, நிறைவு உண்டு. நாம் தோற்று போகிற கூட்டம் அல்ல. அவர் பாவத்தை கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார், தம்மோடு கூட ஆக்கினைகளாக தீர்த்தார். அவர் ஆக்கினைகளாக தீர்த்தது நம்மை ஒரு காலம் ஒருபோது என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, தொடுவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. ஏனென்றால்
அவருடைய கரத்தில் இருக்கிற நாம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நாம் நிச்சயமாகவே நாம் ஜெயிப்போம். ஆமென். கர்த்தர்